தமிழ்நாடு என்ற அதிகாரப்பூர்வமான பெயர் பெற்ற நாளான இன்றைய தினம் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது குறித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருந்த பதிவில் கூறியுள்ளதாவது: தமிழ்நாடு நாள் தமிழ் கூறும் நல்லுலகின் வரலாற்றில் தனி பெரும் நாள். ஜூலை 18, 1967 திமுக எனும் இயக்கம் ஆட்சி பொறுப்பேற்றதால் மண்ணின் முகவரியின் முதல் வரியே மாற்றம் பெற்றது. தமிழ்நாடு என்ற நம் உண்மை பெயரை அதிகாரப்பூர்வமாக பெற்று ஆண்டாண்டு காலமாய் நெஞ்சில் சுமந்த கனவு நனவான நாள். அதுவரை இல்லாத சிறப்பாய் தாய் நிலத்துக்கு தலைமகன் பேரறிஞர் அண்ணா பெயர் சூட்டி தமிழ்நாடு 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 என 3 முறை பேரவையில் முழங்க மேசையொலிகள் விண்ணதிர்ந்த இந்நாள் தான் என்று பதிவிட்டுள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாடு நாள் வாழ்த்து கூறியுள்ளார். இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டிருந்த பதிவில் கூறியுள்ளதாவது: மெட்ராஸ் மாகாணம் என்றிருந்த நம்முடைய மாநிலத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையிலான திமுக அரசு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய வரலாற்று சிறப்புமிக்க பொன்னாள் என்று ஒட்டுமொத்த தமிழர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை 1967 முதலில் ஆட்சிக்கு வந்த கழக அரசு நிறைவேற்றிய திருநாள். தமிழ்நாடு என்று அண்ணா அவர்கள் மும்முறை முழங்க வாழ்க்கை என்ற உறுப்பினர்களின் வாழ்த்து ஒளியால் சட்டமன்றமே உணர்ச்சி பெருக்கால் தத்தளித்தது. தமிழ் தாயின் நெஞ்சும் குளிர்ந்திடத்தக்க தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டோம் என்கிற பூரிப்பு எல்லா உறுப்பினர்களின் உள்ளத்திலும் என்றும் எழுதினார் முத்தமிழறிஞர் கலைஞர். தமிழ்நாட்டின் பெயரையே மாற்ற துடிக்கும் மாதிக்க கூட்டத்தின் சதியை அண்ணா கலைஞர் வழி நின்று முறியடித்தார் நமது முதலமைச்சர் ஸ்டாலின். நம் தலைவர்கள் போராடி மீட்டு தந்த தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லிக்கு காவு கொடுக்க கிளம்பியிருக்கும் பாசிசத்தின் பல்லாக்கு தூக்கிகளை வீழ்த்துவோம். தமிழ்நாட்டின் மண் மொழி மானத்தை குலைக்க நினைக்கும் எதிரிகளையும் துரோகிகளையும் ஓரணியில் நின்று விரட்டி அடிக்கும் தமிழ்நாடு நாளில் உறுதியேற்போம். தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க என்று பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.